Today the content is trigonometry for state board 11th standard. என்னடா இது திருப்பியுமே 11th ஸ்டாண்டர்ட் வருதேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப புரியாமல் பேசினா ஸ்டேட் போர்டுக்கு புரியாமையே போயிடுது. இந்த ஸ்டேட் போர்டில் இந்த முக்கியமான டாபிக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட், குறிப்பாக ட்ரிக்னாமெண்ட்ரி. அதுவும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஷீட்டும் இது என்ன பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது டெக்ஸ்ட் புக்லேருந்து நான் எடுத்து அமைச்சிருக்கேன். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை எக்ஸசைஸை மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளை விட்டுடுறீங்க, அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடுறீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எம்சிக்யூக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு படிங்க. ஒரு எக்ஸாம்பிளையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாம்பிளும் இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் கண்டென்ட் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ரீலில். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு வரக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் அந்த எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ஷீட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க டீச்சர்ஸு. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதில் ஒரு 2-3 மார்க்ஸ் போயிடும், அதுலேருந்து எடுக்கிறாங்க எக்ஸாமுக்கு. நான் அதனால தான் அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸே ஒர்க் அவுட் பண்ணலையா, லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களா, உங்களுக்காக தான் இந்த பிக்சரை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஆல் த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், ஆல் த ஃபார்முலாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இதை அடிக்கடி சொல்கிறதுனால உங்களுக்கு போர் அடித்து போயிடும். பட் உங்களுக்கு ஈஸியாக ஹையர் 90% ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை தான் நான் என்னோடய ரீலில் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தினம் ஒரு 1 hour, இப்போ லாஸ்ட் மினிட் கூட நீங்கள் ஒரு சாப்டரையும் அந்த சாப்டர் இருக்க புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கையுமே எக்ஸாம்பிள்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே 90% டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் சுறா கைடில் நீங்கள் 2025 பேக்கில் 2023 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் வித்தவுட் சாய்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டர் இந்த 12th உடைய பேசிக். இது 12th இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜில் இருக்க ஃபார்முலாஸை ஹைலைட் பண்ணி தனியாக எழுதிக்கிட்டே வாங்க. அதை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் த கண்டென்ட் இங்கே இதில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் டெய்லி. Appreciate you watching. Stay tuned for more maths reads. Thanks for the support. It means a lot.